வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி கேரளா லாட்டரியில் நிர்மல் 394 வந்து ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படின்னு ஒரு எனது கணிப்பு. இது எனது கணிப்பாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் மற்றவங்க சொல்கிற கணிப்பை வச்சு நம்ம ஒரு சிலர் ஒரு போர்டு கொடுப்பாங்க, ஒரு சிலர் 2 போர்டு கொடுப்பாங்க. அது டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இன்டைரெக்டாக கொடுப்பாங்க. அதனால் அப்படி கொடுக்குறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரிசல்ட்டு எனது கணிப்பு மட்டுமே. எனவே இது விஐபி நம்பர் அல்ல. நீங்கள் இதை எனது கணிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க நேற்று 2 போர்டு வச்சுருக்கேன், இந்த போர்டில் 2 போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 நம்பர் எடுத்துக்கோங்க, அந்த 2 நம்பர் ஆல் போர்டில் ப்ளே பண்ணுங்கள், எங்கேயாவது உட்காரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம பார்வையில் நம்ம கால்குலேஷன் எடுக்கிற நம்பர் என்னென்னா 7, 6. சரிங்களா? அடுத்து இவங்க கொடுத்த 3 போர்டு கால்குலேஷன் 5, 1, 3 கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம எடுக்க போகிற நம்பர் 5. அப்போ 3 நம்பர் எடுத்திருக்கோம், இன்னும் ஒரு நம்பர் எடுக்கணும். இவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுக்க போகிற நம்பர் 8. சரிங்களா? இது மந்த்து தேதியாகவும் இருக்கலாம். நம்மளுடைய கால்குலேஷன் என்னென்னா டேட்டு 23, மந்த்து 8, அதாவது மலையாள தேதி 7. சரிங்களா? இது என்னுடைய கால்குலேஷன் மட்டுமே. இந்த கால்குலேஷனில் நேற்று எப்படி அவங்க 2 போர்டு 2 நம்பர் வந்த இடத்துல 2 0 வச்சு மாற்றினாங்களோ அதே மாதிரி மற்ற 2 மாற்றலை. அதே மாதிரி இன்றைக்கும் 2 போர்டு அவங்க மாற்றணும். 2 போர்டு மாற்றுறது எந்த போர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷனு. இந்த கால்குலேஷனில் நம்ம சரியான முடிவு எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ எடுக்க போகிற டைரக்ஷன் லெஃப்ட் டைரக்ஷன். இன்றைக்கி எடுக்க போகிற டைரக்ஷன் லெஃப்ட் டைரக்ஷன். லெஃப்ட் டைரக்ஷனில் எப்படி எடுக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த 7ஆம் நம்பர், இந்த 7ஆம் நம்பருக்கு 2 வைக்கலாம், அப்படி இல்லைனா 7 வைக்கலாம். என்னுடைய கணிப்பு இது இந்த இடத்துல 7 தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 4 + 3 7 தான் உட்காரணும் டி போர்டில். அடுத்து ஏ போர்டில் 8 சொல்லிட்டேன். அடுத்து பி போர்டு எப்படி வரும் அப்படின்னா இது டைரெக்டாக பி போர்டு, இது டி போர்டு. இங்கே நம்ம பி போர்டு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 + 3 = 5ன்னு வைக்கணும். ஏன்னா இங்கே 9 - 4 = 5 இறங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மொத்தம் 4 நம்பர் எடுத்தோம். அதில் 7, 8, 6, 5 4 நம்பர் எடுத்திருந்தோம். இங்கே 3 நம்பர் உட்காந்துச்சு, கடைசியில் 6 தான் உட்காரணும். அது எப்படின்னு பார்த்துக்குவோம். அடுத்து இவங்க கொடுத்த 3 டிஜிட் கால்குலேஷனில் 3 டிஜிட் கால்குலேஷன். இது 3 டிஜிட்டில் இங்கே 6 இருக்குது. அதனால் சி போர்டில் இது 6 இறங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 பி போர்டில் இறங்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் 7, 8. இந்த 7 டி போர்டில் இறங்கும் அப்படின்னு இது என்னுடைய கணிப்பு. அடுத்து மற்றவங்ககிட்ட செக் பண்ணிடலாம். இடத்துலேயே பாருங்கள், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நடு சென்டரில் உள்ள 2 நம்பரை எடுத்துருக்காங்க. எடுத்து இங்கே 7, இங்கே 6. சரிங்களா? நம்ம கால்குலேஷன் 2 நம்பர் ஒத்து போகுது. அதுக்கப்புறம் 2 நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. 2 நம்பர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல +1, இந்த இடத்துல -1. சரிங்களா? அப்போ 7க்கு +1 8, 6க்கு -1 5. 7, 8, 5, 6 இந்த இடத்துலையும் அப்படி தான் உட்காருது. இன்னொரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, நேற்று இறங்கினது லாஸ்ட்டு சி டிஜிட் 6 வந்ததுனால இன்றைக்கி பெரும்பாலும் 6 இறங்காதுன்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அவங்க யார் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாப்படி தான் அவங்க மாற்றி ரிசல்ட்டை வைக்க நினைப்பாங்க. இப்போது நேற்று இறங்கின 6ங்கிறது திருப்பி இன்றைக்கி இறங்க வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா இதை நிறைய தடவை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த மாதம் இதுவரைக்கும் செய்யலை, இன்றைக்கி செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். அடுத்து இவனுடைய இதில் கிராஸாக இருக்கும். இந்த டிஜிட் 9 - 2 7 கால்குலேஷன் ஆகுது.
அடுத்து வந்து இந்த இது கிராஸாக இருக்கும், 5 6 கிராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இவங்க வந்து இந்த ஒரு போர்டாவது டைரெக்டாக வச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷனு. ஏ போர்டில் வந்து 8 உட்காரணுங்கிறது என்னுடைய கால்குலேஷன். நேற்று பார்க்காத ஒரு கால்குலேஷனு. இவங்க வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க, லேட்டாக தான் கொடுத்தாங்க. நான் அதுக்கு இப்போ தான் அதை கவனிக்க முடிஞ்சிச்சு. இவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி லாஸ்ட் டிஜிட்டில் வந்து சி போர்டில் வந்து 6 உட்கார்றதுக்கு வாய்ப்பு மாதிரி வச்சுருக்காங்க. மீதி 3 நம்பர் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இதுலேயும் கால்குலேஷன் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போர்டு 7 சொல்லியிருந்தோம், அதனால் இதில் வந்து -2 7 டி போர்டு. அடுத்து இது இன்ட்டு 2 மல்டிபிள் 2 4 × 2 8. அடுத்து வந்து 3 வச்சுருக்காங்க, இதில் வந்து +2 5. இவங்க கால்குலேஷனும் நம்ம கால்குலேஷனும் உட்காருது. கரெக்டான ரிசல்ட் வருமா என எதிர்பார்ப்போம். அடுத்து ஒருத்தங்க இவங்கள வச்சு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். இவங்க வந்து நேற்று 2 போர்டு இப்படி கிராஸில் வச்சாங்க, அதனால் இவங்ககிட்ட 2 போர்டு இருக்குதுன்னு நம்புகிறேன். அந்த 2 போர்டு 5 6ஆக இருந்தால் 2 போர்டும் டைரெக்டாக இறங்கும். அடுத்து இங்கே DABCயில் டி எப்படி எழுதுகிறாங்கன்னா அப்படின்னா 6 + 1 7 இறங்கணும். அடுத்து வந்து ஏ போர்டு 5 + 3 8 இறங்கணும். இங்கே 2 போர்டு டைரெக்டாக இறங்கணும் 5 6. இதுதான் என்னுடைய பெரும்பாலான கணிப்பின்படி வருகின்ற ரிசல்ட். இது எனது கணிப்பு மட்டுமே. எனது கணிப்பு வெற்றியாகுமா என்பது 3 மணிக்கு வர்ற ரிசல்ட்டில் தான் தெரியும். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.